viewers, உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. Difference between dried peas and fresh peas. வணக்கம் viewers. சின்னதா இருக்கிற இந்த பட்டாணிக்கு உள்ள நிறைய புரோட்டீன்ஸும் சில வியாதிகள் வராம தடுக்கக்கூடிய விட்டமின்ஸும் இருக்குங்க. காய்ந்த பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி ரெண்டுமே ஒரே செடியில இருந்து தான் வந்தது. அப்படின்னாலும் ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்க சேனலோட அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பீன்ஸ் ஃபேமிலியை சேர்ந்ததுதான் பச்சை பட்டாணியும். ஃப்ரெஷ் பச்சை பட்டாணிய காய வச்சுதான் ட்ரைடு பீஸ் தயாரிக்கிறாங்க. ரொம்ப அதிகமா காஞ்சதுக்கு அப்புறம் பட்டாணி ரெண்டா உடைஞ்சிடும். பீஸ்ல நிறைய வெரைட்டி இருக்குங்க. கிரீன் பீஸ், ஸ்னாப் பீஸ், ஸ்னோ பீஸ், அப்புறம் சுகர் ஸ்னாப் பீஸ், இது எல்லாம் தான் காமனான வெரைட்டி. எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுற வெஜிடபிள்ஸ் தான் ரொம்ப சுவையா இருக்கும். அந்த வகையில ட்ரை பீஸை விட ஃப்ரெஷ் பீஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரைடு பீஸ் தயாரிக்க ரொம்ப நாள் ஆகும். அதே சமயம் இந்த காய்ந்த பட்டாணிய ஒரு வருஷம் கூட வச்சு சாப்பிடலாம். நல்ல மெச்சூரான கிரீன் பீஸ்ல இருந்து மட்டும்தான் ட்ரைடு பீஸ் தயாரிக்க முடியும். பட்டாணில நிறைய ஃபைபர் இருக்கு. அதோட புரோட்டீன், அயன், விட்டமின் சி, அப்புறம் விட்டமின் டி இருக்கு. டெய்லி தேவைப்படுற புரோட்டீன் சத்துக்கள்ல 65% பட்டாணி தந்துடுமாம். ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்கிறதுனால பிரஸ்ட் கேன்சரையும் ப்ராஸ்டேட் கேன்சரையும் தடுக்க வல்லது பட்டாணி. ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது பட்டாணி. இந்த பட்டாணி நம்ம டயட்ல சேர்த்துக்கிட்டா 80% இருதய நோய்களையும் தவிர்க்கலாம்னு சொல்றாங்க. இந்த எல்லா சத்துக்களும் ஃப்ரெஷ் கிரீன் பீஸ்லயும் இருக்கு, ட்ரைடு பீஸ்லயும் இருக்கு. இந்த ரெண்டு பீஸுக்குமான டிஃபரன்ஸ்னு பார்த்தா டேஸ்ட் தான். அதனால எந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த டேஸ்ட் உள்ள பட்டாணிய கண்டிப்பா உணவுல சேர்த்துக்கோங்க. என்ன வியூவர்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய தேவையான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க அதிகமா அக்கறை உள்ளவங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி.